கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊருக்கு நாம் செல்ல வேண்டுமானால் அந்த ஊருக்கு ஒரு ஒரு வழிகாட்ட வேணும். தெரியாத ஊருக்கு யாரோ ஒரு ஒரு வழிகாட்டினால் செல்ல முடியும். அவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் சரிவர நடந்தோம் என்றால் ஊர் போய் சேர முடியும். அதை போலத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நம் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறார். நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான வழி என்ன? கடவுளோடு இருப்பதற்கான வழி என்ன? நாம் எப்படி கடவுளை அடைய முடியும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவருடைய அறிவுரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவ காலத்திலே தவம், ஜெபம், தானம் என்கின்ற 3 முக்கிய கருத்துக்களை எதிர்நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த 3ஐயும் நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழியை அவர் சொல்லுகிறார். முதலாவதாக, நீங்கள் தூயவராகவே இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய கடவுள் தூயவர். நீங்கள் பொய் சொல்லாமலும் களவு செய்யாமலும் மற்றவருடைய பொருளை வஞ்சியாமலும் இருங்கள். இந்த தவ காலத்திலே மிகவும் முக்கியம். நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, மற்றவருடைய பொருள் மீது ஆசைப்படக்கூடாது, மற்றவருடைய பொருளை திருடக்கூடாது, மற்றவர்களை வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, மற்றவர் மீது பொய்யான இடக்கூடாது. அது உங்கள் கடவுளுடைய பெயரை நீங்கள் கெடுப்பதற்கு சமமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த மாதிரியாக இருக்கிறீர்களோ அதே போலவே மற்றவரையும் நினையுங்கள். அது சொல்லுகிறார். மேலுமாக, ஒருவன் உங்களிடம் வேலை செய்கிறான் என்றால் அவனுடைய கூலியை நீங்கள் அந்த இரவு முழுவதும் கூட வைத்திருக்க வேண்டாம். அந்த கூலியை அவனிடம் கொடுத்து விடுங்கள். அவன் வேலை செய்பவன் கூலிக்கு உரிமையுடையவன். அடுத்தவனுடைய கூலியை நீங்கள் வைத்துக்கொண்டு அவனை ஏமாற்ற நினைக்க கூடாது. மேலுமாக, நீங்கள் நீதி சொல்லுகின்ற பொழுது பெரியவர் சிறியவர் என்று பாகுபாடு பார்க்க கூடாது. எல்லாருக்கும் தகுந்த நீதியை வழங்க வேண்டும். நீங்கள் கடவுளிடம் செல்லுகின்ற பொழுது உங்களையே தாழ்த்தி கொண்டு செல்லுங்கள். இந்த அறிவுரை எல்லாம் கடவுள் சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், மக்கள் அனைவரும் ஆண்டவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும், மக்கள் கடவுளோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அதனால் இந்த பாவத்தை நாம் செய்யாமல் இருப்போமாயின் கடவுள் நம் மீது வல்லமையுள்ள ஆசீர்வாதத்தை பொழிவார் என்பது மாற்று கருத்தே கிடையாது. இந்த தவ காலத்திலே இதையெல்லாம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே இதையெல்லாம் மிகவும் கேஷுவலாகவே செய்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வையற்றவர் ஒருவேளை இடறி விழுந்தால் அவரை திட்ட வேண்டாம். காது கேளாதவர் ஒருவேளை உங்களை கோபப்படுத்தினால் அவர்களை திட்ட வேண்டாம். பொறுமையோடு இருங்கள். ஏனென்றால் அவர்கள் குறையுள்ளவர்கள். குறையுள்ள மனிதர்களை ஏற்றுக்கொள்கின்ற நிறைவான மனது நமக்கு வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை நமக்கு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று குறையுள்ளவரை பார்த்து கிண்டல் அடிக்க கூடாது. அவர்கள் குறையுள்ளவர்களாக இருந்தாலும் நிறைவுள்ள மனிதர்களாக அவர் வாழ்வார்கள். நாம் நிறைவுள்ள மனிதர்களாக இருந்தாலும் குறையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிந்தவரை இறைவனுடைய பெயரால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வேண்டி ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அறிவுரையை கூறுகிறார்.